கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு மருத்துவ மாநாடு நடத்துவதற்காக அவர் புறப்பட்டு சென்றார். போகிற வழியில அவருக்கு ஒரு தகவல் வந்தது. நீங்கள் பயணிக்க வேண்டிய அந்த விமானம் பழுதாகி அருகாமையில் உள்ள விமான நிலையத்தில் அது இறங்கிவிட்டது என்று சொன்னார்கள். அப்படியானால் அடுத்த விமானம் எப்பொழுது வரும் என்று கேட்டார். இன்னும் 10 மணி நேரம் ஆகும் என்று சொன்னார்கள். இவர் போக வேண்டிய இடத்திற்கு 6 மணி நேரத்திலே போய் சேர வேண்டும். ஆகையால் அந்த விமான நிலையத்திலிருந்து ஒரு அதிகாரி ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், முன்பணம் செலுத்தி ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு சென்றால் நீங்கள் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தை 4 மணி நேரத்தில் அடைந்து விடலாம் என்று சொன்னார்கள். சரி என்று வாடகைக்கு முன்பணத்தை அந்த வாகனத்திற்கு செலுத்திவிட்டு வாகனத்தை 4-வீலர் எடுத்துக்கொண்டு சென்றார். போகிற வழியில கனமான ஒரு மலை, கனத்த மலை, இடியுடன் கூடிய மலை இருந்ததால் அவர் பாதை மாறி அவர் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாத சூழ்நிலை வந்து பசி அவருக்கு மிகவும் அதிகமாக ஏற்பட்டது. ஆகையால் அங்கிருந்த ஒரு வீட்டின் ஓரமாய் வாகனத்தை நிறுத்தி கதவை தட்டினார். அங்கிருந்து ஒரு தாயார் வந்தார்கள். வந்து அவர்கள் விசாரித்தார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கிறேன், எங்கும் கடைகள் இல்லை, ஆகையால் நான் இங்கு தங்கிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சரி என்று சொன்னார்கள். தங்கிக் கொள்ளுங்கள், வேறு எந்த விதமான வசதியும் இங்கு இல்லை, ஒரு எளிய வீடு என்று சொன்னபோது ஒரு நாற்காலியை போட்டு வெளியே அமர செய்தார்கள். அவர் சற்றும் எதிர்பாராத விதத்தில் உள்ளிருந்து பிஸ்கட், டீ இவைகளை கொண்டு வந்து முன்வைத்தார்கள். வைத்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நான் ஜெபிக்க போகிறேன், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் பிரார்த்திப்பது வழக்கமான ஒன்று, ஆகையால் நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள் அந்த தாயார். ஆனால் அவரோ, நான் ஜெபத்தின் நம்பிக்கையுடையவன் அல்ல, என் உழைப்பின் மீது நம்பிக்கையுடையவன், ஆகையால் எனக்கு ஜெபிக்க தெரியாது, உடைய அன்பின் நிமித்தம் நான் வந்து அருகாமையில் இருந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபம் நன்றாயிருந்தது. ஜெபம் முடிந்த பின்பு இவருக்கு ஒன்று தோன்றியது. இவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்தவர், உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு தேவை இருக்கிறதா என்று கேட்டார். ஆம், அதற்காக தான் பல ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டபோது, நான் ஜெபித்த போது அங்கே ஒரு தொட்டிலே ஒரு மகன் படுத்திருக்கிறான் அல்லவா, அவனுக்கு பல ஆண்டுகளாய் புற்றுநோய் இருக்கிறது. அந்த புற்றுநோயை குணப்படுத்த சிறப்பு வைத்தியரால் தான் முடியும். அந்த சிறப்பு வைத்தியர் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். அவர் பெயர் டாக்டர் மார்க்கு என்று சொன்னபோது இவர் அதிர்ந்து போனார். அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை கொடுக்கிற சிறப்பு மருத்துவர் இந்த மார்க்கு தான். அவர் சொன்னார், இன்றைக்கு எங்கோ ஒரு மாநாட்டில் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய என்னை பாதை மாற்றி, விமானம் பழுதாகி பாதை மாறி உடைய வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறேன் என்றால் உங்கள் மகனை குணப்படுத்துவதற்கு தான் நீங்கள் வழிபடுகிற தெய்வம் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவரே தன்னுடைய சொந்த செலவில் அந்த மகனை கொண்டு போய் புற்றுநோய்க்கான சிகிச்சையை கொடுத்து குணமாக்கி அனுப்பினார். இதை நீங்க யூடியூப்ல பார்த்திருக்கலாம். கிறிஸ்தவர்களும் சாட்சியம் என்ற புஸ்தகத்தில் வாசித்ததிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களை, நீங்கள் நினைக்கலாம், என் ஜெபம் எங்கே பதில் கிடைக்க கூடும், என் ஜெபத்தால் என்ன ஒரு மாற்றம் வரும், எப்படி நான் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பரிசுத்தமானது தானா? அது பரிசுத்தவான்களால் மட்டும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் ஏறெடுத்தால் மாத்திரமே அது கேட்கப்படும். நான் நல்லவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஜெபம் மாத்திரம் கேட்கப்படும், என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். ஜெபம் சூழ்நிலையை மாற்றும். இந்த தாயாரால் அங்கு போக முடியவில்லை, ஆனால் அற்புதம் நடக்க அங்கிருந்து ஒரு மருத்துவரை கொண்டு வந்தது. சில நேரங்களிலே தேவனே இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார். சில நேரங்களிலே நாம் அங்கு போய் மருத்துவத்துறையில் இருக்கிற அந்த உயர் அதிகாரியிடத்தில் ஆலோசனைப்படி, மருத்துவ சிகிச்சையின்படி மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்வதனாலே கிடைக்கலாம். ஆனால் இந்த தாயாருடைய சூழ்நிலை அறிந்த தேவன் இருக்கிற இடத்திலே கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். நண்பான சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையில கொடிய வியாதியில் இருக்கிறேன், கொடிய பாடுகளில் இருக்கிற, எப்பொழுது சுகம் கிடைக்கும், இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கும் என்று நினைக்கலாம். கர்த்தர் இன்றைக்கே தர விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா. அநேக முறை பிள்ளைகள் பார்த்திருக்க கூடும்,
இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்க ஒருவர் உண்டு. எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அவர் மனம் இறங்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை நினைத்தரலாம். யார் யார் பலவீனத்தோடு இருந்து கொண்டு சரீர வியாதியில இருந்து கொண்டு இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவரீர் தொட்டு சுகமாக்குவீராக. எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் பலவீனங்களாயிருந்தாலும் இப்பொழுது சுகம் உண்டாகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. அந்த நன்மையை சுகந்தரித்து பிள்ளைகள் சாட்சியாயிருப்பார்களாக. உம்முடைய சுகமாக்கிற தழும்புள்ள கரத்தின் வல்லமை இப்பொழுது தொட்டு சுகமாக்கட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாய் அற்புதம் செய்திருக்கிறார். God bless you. Amen.